வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கும் நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை கொண்டு தான் வந்திருக்கிறேன். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் இதுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலிமினேஷன் சேம்பரில் வந்து ப்ராக் லெஸ்னர் வந்திருந்தார் பேக் ஸ்டேஜில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் அப்பட்டமாக போயிட்டு இருக்குது. ஏன் ப்ராக் லெஸ்னர் வந்து கனடாவுக்கு வரணும், அவர் வந்து எதுக்கு எலிமினேஷன் சேம்பருக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனடா அப்படிங்கிறது சாமி ஜேன், கெவின் ஓவன்ஸை தவிர்த்து, எட்ஜை தவிர்த்து ப்ராக் லெஸ்னருக்கும் ஒரு ஹோம் டவுன் தான். ஸோ ப்ராக் லெஸ்னரும் ஒரு கெனடியன் தான். அவர் ஒரு கெனடியன் ரெஸ்லர் தான். கெனடியனாக இருந்தது தான் இவ்வளோ பெரிய பாப்புலர் ஆனார். ஸோ அவர் வந்து எலிமினேஷன் சேம்பருக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் சொந்த நாட்டில் நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. பட் ஆனால் இதை டோட்டலி டிகேஓ குரூப்ஸ் மறுத்துட்டாங்க. ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச எலிமினேஷன் சேம்பருக்கு வரவும் இல்லை, பேக் ஸ்டேஜுக்கும் வரல அப்படிங்கிறத பற்றி அப்பட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஆட்ரூத் வந்து ஜான்சனாவுடைய தீவிர ரசிகன். எப்போ பார்த்தாலும் யூ கேன் சி மீ, ஜான்சனா என் கிட்ட தான் இருக்கிறார், நீங்கள் அவனை பார்க்கலையா, ஜான்சனா என் கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். ஸோ அவர் வந்து ஜான்சனா வச்சு நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுவார். ஜான்சனோட பிக் ஃபேன். இப்போது ஜான்சனா வந்து ஒரு மிகப்பெரிய ஹீல் ஆகிட்டார். இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயின்ட் மூமெண்ட்டாக ஜான்சனா வந்து ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணது நிறைய ஃபேன்ஸுக்கு இருந்திருக்கும். சேம் இது வந்து நம்ம ஆட்ரூத்துடைய மனசையும் பார்த்தீங்கன்னா பாதிப்படைய வச்சுருக்குது. ஆட்ரூத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜான்சனை ஹீல்ட்டை மாறினதை பற்றி அவர் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ பேசியிருக்கிறாரு. ஆக்சுவலி ஜான்சனா அண்ட் ஆட்ரூத் இவங்க ரெண்டு பேருமே ஒரு காலத்தில் ஒரு எதிரியும் புதிருமாக தான் இருந்தாங்க. ஆனால் ஆட்ரூத் வந்து இந்த காமெடி ஸ்டோரின்னு போனதுக்கப்புறமா பிக் ஃபேன் ஆஃப் த ஜான்சனா ஆகிட்டார். அது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ ஜான்சனா இந்த மாதிரி ஒரு ஹீல் கேரக்டர் மாறின உடனே தான் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒய் ஜான்சினா ஒய் அப்படிங்கிற மாதிரி ஸோ நிறைய ஹேஷ்டாக்கையும் ஜான்சனா கிட்ட காட்டுற மாதிரி ஒய் ஜான் அப்படிங்கிற ஒரு டிபியையும் ஒரு சோஷியல் மீடியாவில் வச்சுருந்தார். இதை தவிர்த்து ஒரு படி மேலேயும் போயிட்டார் ஆட்ரூத்து. ஆக்சுவலி நம்ம எலிமினேஷன் சேம்பருக்கு சண்டை போட வந்தது ஜான்சனாவே கிடையாதான். ஜான்சனாவுடைய ஏஏ ஜெனரேஷன் தான் பார்த்தீங்கன்னா வந்து எலிமினேஷன் சேம்பரில் சண்டை போட வந்திருக்கிறாராம். ஸோ இது எல்லாமே ஏஏ தான், ஏஏ மூலியமாக தான் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே பொய், நம்பாதீங்க, ஃபேக்கு வருமா, ஃபேக்கு, இந்த மாதிரி தான் நம்ம ஆட்ரூத் வந்து தான் சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி ஆட்ரூத் பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் தான் ஜான்சனாவை விட்டு கொடுக்க மாட்டேன், தான் கேரக்டரை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத இதிலிருந்து காட்டிக்கிட்டு இருக்காரு. ஆட்ரூத் வர வர நீ பண்ணுற காமெடி சென்ஸும் அதை சோஷியல் மீடியாவில் ரியாலிட்டிக்காக காட்டுறதையும் பார்க்கும்போது எங்கள் ஊருக்கு வந்து படம் நடிக்க, எங்கள் ஊரில் தான் ஒரு படத்துலையும் ஒருத்தன் கூட ஒழுங்காக காமெடி பண்ண மாட்டேக்கான். காமெடி பண்ணுறவன் எல்லாமே ஹீரோவாக போயிட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் இருக்கிறாரில்ல க்ரீன் ஷர்ட், இவர் எல்லாருமே க்ரீன் ஷர்ட்டு காய் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு மேட்ச் நடந்தாலும் ஃப்ரண்ட் கார்னரில் ஃபஸ்ட்டு ரோலில் உட்காந்து பார்க்குறது தான் இவருடைய பொழுதுபோக்கு. ஆக்சுவலி இவரை நம்ம க்ரீன் ஷர்ட் காய் அப்படின்னு சொல்கிறோன்னா அதுக்கு காரணம் மேக்ஸிமம் ஆஃப் த மேட்ச்சில் இவர் சண்டை போட்ட பார்க்க வந்த ஆடியன்ஸ் சைடில் ஒரு க்ரீன் ஷர்ட்டை போட்டு தான் உட்காந்துருப்பார். ஏன் இப்போ நடந்து முடிஞ்ச எலிமினேஷன் சேம்பருக்கும் வந்திருந்தார். ஸோ பல பேருக்கு கேள்விக்குறி இருக்கலாம், யார் இந்த க்ரீன் டிஷர்ட் காய் எல்லா மேட்ச்லேயும் வந்து உட்காந்துருக்கிறானே. ஸோ அதுவும் ஃப்ரண்ட் ரோலில் ஒரு மொபைலை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா மொபைலை மட்டும்தான் மொபைல் வச்சுருப்பார் கையில், அப்படியே ரெஸ்லிங்கை பார்க்குற மாதிரி. ஸோ எல்லா மேட்ச்லேயும் இப்படி இருக்கிறாரு. ஊ இஸ் திஸ் தி க்ரீன் காய் அப்படின்னு கேட்கும்போது இப்போ வந்து இவரை பற்றின ரிவலான ஒரு நியூஸ் கிடச்சிருக்குது. ஆக்சுவலி இவர் வந்து டபிள்யூடபிள்யூடைய சீக்ரெட் காயா, அதாவது டபிள்யூடபிள்யூடைய எம்ப்ளாயர் தான். இவர் வந்து ஒரு செக்யூரிட்டி தானா. டபிள்யூடபிள்யூவில் ஆடியன்ஸ் சைட்லேருந்து வயலன்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆடியன்ஸாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரோலில் உட்காந்துருக்கிற ஒருத்தர் தான் இந்த க்ரீன் டிஷர்ட் காயா. இதை வந்து இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்குது. இவர் வந்து டபிள்யூடபிள்யூடைய எம்ப்ளாயி தானா. இத்தனை நாள் இது தெரியாமல் இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னா நம்பிகிட்டே இருந்தேங்க, எப்படி இந்த ஆள் ஒவ்வொரு நாட்டிலையும் ஷோ நடக்கும்போது அதுவும் ஃப்ரண்ட் ரோலில் போய் ஒரு தொப்பியை போட்டிருப்பார், ஒரு க்ரீன் கலரில் ஒரு டிஷர்ட் போட்டுட்டு ஃப்ரண்ட் ரோலில் போய் உட்காந்துருப்பார். இவர் எப்படி தான் உட்காந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் இப்போ இவரை பற்றின உண்மைகள் தெரிஞ்சிருக்குது. இவர் டபிள்யூடபிள்யூடைய எம்ப்ளாயர் தாங்க. நம்மளும் ஒரு ஃபேனாக இவ்வளோ காசு கொடுத்து ஒவ்வொரு ஷோயும் பார்க்குறாரு நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எல்லா ஷோயும் ஒரு ஃப்ரண்ட்டில் உட்காந்து பார்க்குறாருன்னா அம்பானி அளவுக்கு பைசா வச்சுருக்கணும். அப்போ தான் ஒரு ஃப்ரண்ட் ரோடில் உட்காந்து தினமும் பார்க்க முடியும். ஆனால் இப்போ அவர் பார்த்துட்டு இருந்திருக்கிறதுக்கு சம்பளமும் டபிள்யூடபிள்யூ கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவர் டபிள்யூடபிள்யூடைய சீக்ரெட் காய். இவர் வந்து ஒரு பேக் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணுற
ஒரு செக்யூரிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மெயின் செய்தியில் யாருக்கும் தெரியாமல் உட்காந்துருக்காங்களாம். மேட் கர்னாடோ அப்படிங்கிறவரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் வந்து இப்போ ஜான்சனை வந்து ஹீல் டர்ன் பண்ணார்ல, அதை பற்றி தான் சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு. ஜான்சனை ஹீல் டர்ன் பண்ணது என்னால் வந்து புதுசாலாம் பார்க்க முடியல, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. காரணம் என்னென்னா, முன்னாடி ஜாக் ஸ்வைகர் அப்படிங்கிற பேரில் டபிள்யூவில் இருக்கும்போது இவருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பல வில்லத்தனத்தை பண்ணியிருக்காரு. அதாவது இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு ஜான்சனா கிஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி அவருக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதை ஞாபகம் வச்சு தான் அவன் வில்லன் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு போல இருக்குது. ஜூலியா அப்படிங்கிற ரெஸ்லரை பற்றி தெரியும். கரண்ட் NXT உமன் சாம்பியனாக இருக்கிறவங்க தான் இந்த ஜூலியா. ஒரு மாதம் ஆயிடுச்சா இவங்க சாம்பியன் ஆக்கி? ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஜூலியா இருக்கிறாங்கல்ல, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைட்டில் யூனிஃபிகேஷன் மேட்சுக்காக போகிறாங்க. டைட்டில் வெர்சஸ் டைட்டில் NXT நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப், இது உமன் டிவிஷன்லையும் இருக்குது. ஸோ அந்த சாம்பியனை வச்சுருக்கிற ஸ்டெஃப்னி வால்கர் பார்த்தீங்கன்னா அவங்களோட டைட்டில் ஜூலியா கெகன்ஸ்டா டைட்டில் வெர்சஸ் டைட்டில் மேட்ச்சில் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இப்போ இன்னொரு திடுக்கிடும் செய்தி கிடச்சிருக்குது. ஜூலியா வந்து WWEல சண்டை போடும்போது அவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஜுரிஸ் ஏற்பட்டுருச்சான். அந்த இன்ஜுரிஸ் குணமாக்கிறதுக்கு அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஜூலியா வந்து ஒரு மெயின் ராஸ்டர் அளவுக்கு பேசப்பட வேண்டிய ஒரு ரெஸ்லர், ஒரு மெயின் ராஸ்டர் ரெஸ்லர் மாதிரி தான். அவங்க NXTல போடுறதும் ட்ரிபிள் ஹெச்சுக்கு பிடிக்கலையா. ஸோ அவங்க இன்ஜுரியை கியூர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலராக ரெஸ்ட் கொடுத்துட்டு மெயின் ஷோக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கிறாங்களாம். பார்க்கறதுக்கு அப்படியே ஆஸ்கா மாதிரியே இருக்கிறாங்கல்ல. ஒன்றும் இல்லைங்க, அந்த முடியை மட்டும் கலர் பண்ணிவிட்டு காச்சா மோச்சா கீச்சா பூச்சா அப்படின்னு பேசுனாங்கன்னா ஆக்சுவலி இவங்களும் காச்சா மூச்சா கீச்சா தான், அதாவது நம்ம ஜாப்பனீஸ் தான். ஸோ அவங்க பேசுகிறதும் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படியே ஆஸ்கா கூட சேர்ந்து ஒரு டாக் டீம் ஆயிடலாம் போல இருக்குது. ஸோ எல்லாருமே ஆனால் பார்க்கறதுக்கு அந்த ஃபேஸ் கிட்ட பார்க்க வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் இவங்க ஜாப்பனீஸ் தான். ஸோ எனக்கு என்னமோ இவங்களுக்கு இன்ஜுரி இருக்கிறத வச்சு பார்க்கும்போதும் டைட்டில் யூனிஃபிகேஷன் மேட்ச் நடக்கிறத வச்சு பார்க்கும்போதோ மேபி எனக்கு தெரிஞ்சு ஜூலியா வந்து டபுள் சாம்பியன் ஆக போகிறதில்ல நினைக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வார்க்கர் வந்து டபுள் சாம்பியன் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ரோட் பிளட்டில் இவங்களுக்குள்ள சாம்பியன் வர்சஸ் சாம்பியன் மேட்ச் நடக்குது. ஸோ அப்போ தெரிஞ்சிடும் யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னு. ஸோ இப்போதைக்கே கிடச்சிருக்குது படி இது ஜூலியாவுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது, அவங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். And guys, it's official that John Cena vs Cody Rhodes undisputed Universal Championship for the WrestleMania இது Day 2ல நடக்க போகுது அப்படிங்கிறது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு. நம்ம ஜான்சனா பார்த்தீங்கன்னா தன்னுடைய சாப்டருக்காக, ஸோ தன்னுடைய கதையை காப்பாற்றுறதுக்காக, அதுவும் அவருடைய லாஸ்ட் இயர் அதில் அவர் கண்டிப்பாக சாம்பியன் ஆகணும், அந்த காரணத்துக்காக ராக்கு கூட சேர்ந்துட்டாரு. ஆக்சுவலி இதில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜான்சனா சொன்னார் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே, நான் வந்து கண்டிப்பாக அந்த ரெசல்மேனியாவில் சாம்பியன் ஆகியே தீரணும். ஸோ அதுக்கு ஒன்று ராயல் ரம்போ அல்லது எலிமினேஷன் சேம்பர், அதுக்காக நான் எந்த ஒரு வழியையும் தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்கிறத சொன்னார். ஸோ அந்த வழி தான் எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த ராக்கு கூட சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின எக்ஸ்பிளனேஷனை ஜான்சனா சொல்லலாம். இந்த வாரம் நடக்க போகிற ராக்கு ஜான்சனா வராருன்னா இதுவரைக்கும் WWE வந்து அஃபிஷியலி ஜான்சனா வந்து இந்த வாரம் நடக்க போகிற ராக்கு வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. மேபி வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ WWE ஏதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி ராக்கை பற்றின ஒரு சில செய்திகளும் மேக்ஸிமம் நிறைய ஃபேன்ஸ் மத்தியில் சோஷியல் மீடியாலையும் ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. அதாவது ராக் வந்து 1 2 3 அப்படின்னு காட்டினாரு. ஸோ அதே மாதிரி ஜான்சனாவை பார்த்து பார்த்தீங்கன்னா 1 2 அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதையை முடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ என்ன சொல்லப்படுறாங்கன்னா, ராக் டீமில் ஜான்சனா மட்டும் இருக்க போதில்ல, கார்பரேட் டீமில் இன்னொருத்தரும் இணைய போகிறாரு ராக்கு கூட. ஸோ மூணாவது ஆளும் நம்ம ராக்கு கூட இணைய போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. ராக்கு கூட மூணாவது ஆள் போயிட்டு இருக்கான்னு. அப்படி ஒரு வேளை ராக்கு கூட மூணாவது ஆள் வரணும்னா எனக்கு என்னமோ செத் ரோலன்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா ஜான்சனா வந்து இந்த வரை எலிமினேஷன் சாம்பர் வின் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் தி முக்கிய காரணம் அப்படின்னா செத் ரோலன்ஸ். ஸோ அவர் வந்து ஜாயின் பண்ண நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கவனிக்கோங்க. நாளைக்கு ரா ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுமான்.